ஏ அம்மா, ஓ மாமியார் ரொம்ப மோசமாலாம் இருக்காவ? ஆமா மைனி, நான் என்ன பண்ணதுக்கு நீங்களே சொல்லுங்க. நானும் வந்ததும் உங்களையெல்லாம் தப்பா நினைச்சிட்டேன். வீட்டுல இவ்வளவு பெரிய விசேஷம் நடக்கு, நம்மளுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு கூட சொல்லலையே அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ண மாட்டுக்க. மைனி, எங்களுக்கே ஒன்றும் தெரியாது. அக்கா எங்ககிட்டே ஒன்றும் சொல்லல. அவ மாமியாரே ஒரு முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க கிட்டே சொன்னாவ. சரியா போச்சு. இப்போ என்ன பண்ணலான்னு இருக்க ராணி? எனக்கு ஒன்றும் தெரியல மைனி, என்ன பண்ணதுக்குன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. இவளும் கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்காவ. நானும் நினச்ச ராணி, நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு கேட்டோம். அப்பமே நீ யோசிக்கணும், இன்னும் எதுவும் முடிவெடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தியே. திடீர்னு வீட்டில் பொண்ணு பக்கம் வந்திருக்காவிலன்னு எனக்கே ஒரு நிமிஷம் கோவம் வந்துட்டு பார்த்துக்க. மன்னிச்சிடு ராணி, நான் எதுவும் பரவாயில்ல மைனி, இருக்கட்டும். இப்போ என்ன பண்ண முடியும்? சரி, அந்த கிழவி எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கு? அவைய நான் சொன்னாலும் கேட்க மாட்டாவ, எங்கள் வீட்டுக்காரவே சொன்னாலும் கேட்க மாட்டாவ. அவங்க ஒரு முடிவெடுத்தா அவங்க நினைக்கிறது நான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேவலமான ஒரு புத்தி. என்ன பண்ண முடியும்? நாங்கள் 2 பேரும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். சத்தியம்லாம் நேற்றுக்கு அழுதுட்டே இருந்தா. எப்படியோ ஓரளவுக்கு சமாளிச்சுதான் இன்னைக்கு அவங்க முன்னாடி கொண்டு வந்து நிற்க வச்சேன். நாங்களும் கட்டன் ரைட்டாக சொன்னோம், எங்களுக்கு இப்போதைக்கு பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்க இஷ்டம் இல்லை, அவள் படிக்கணும்னு ஆசைப்படுது அப்படின்னு. அதுக்கு கிளவி என்ன தெரியுமா சொல்லிச்சு? நீங்கள் மட்டும் நான் எடுத்த முடிவுக்கு ஒத்துக்கலன்னா நான் இந்த வீட்டிலேயே தூக்கு பிடிச்சி எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிச்சு. என்ன இப்படி இருக்கு பாருங்க, என் நிலைமை எப்படி இருக்குன்னு. இதுக்கு மேலே நான் என்ன மைனியா பண்ண முடியும்? உன்னை நினைச்சா கஷ்டமா தான் இருக்கு. இனிமேதான் ஏதாவது பேசி எடுத்து இல்லை அந்த பையனுக்கே டேரெக்டாக ஃபோன் பண்ணி ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்னு ராம் சொல்லியிருக்கான். ஆமாம், இனி அப்படிதான் ஏதாச்சும் பண்ணணும். நீ கவலைப்படாத ராணி, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சரியா? சரி மைனி. ஆமாம், நான் வந்துட்டும் கேட்கணும்னு நினச்சேன். இங்கே நடந்த இதில் நானும் அப்படியே மறந்துட்டேன். சின்னவனை மட்டும் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா? பெரியவனையும் மருமகளையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்களா? திருவிழா அழகாக பார்த்துட்டு போயிருக்கலாம். அதுக்கு அவங்க இங்கே இருக்காவ. என்ன சொல்லுங்க மைனி? கல்யாணம் முடிச்ச கையோடய அவனை ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். அவனும் வேலைன்னு சுற்றிட்டு இருந்தான். அந்த பிள்ளையே 2-3 வாட்டி கேட்டு பார்த்துட்டு இவனு எனக்கு வேலை இருக்குது, ஆஃபீஸ் போகணும் அப்படி இப்படின்னு வீட்டில் ஒரே சண்டை. என்ன மைனி சொல்லுவீங்க? கல்யாணமாயி இன்னும் 1 மாதம் கூட ஆகல, அதுக்குள்ளே சண்டையா? ஆமாம், அந்த பிள்ளை எவ்வளோ தான் பொறுத்துட்டு இருக்கோம். வேலையை ஆஃபீஸு பிஸ்னஸ் எல்லாம் தேவைதான். அதுக்குன்னு பையன் மேலே தான் தப்பு. அவனும் கல்யாணமானதுலேருந்து அவங்க வீட்டுக்கு ஒரு வாட்டி கூட்டிகிட்டு போயிட்டு வந்தான். அப்புறம் எங்கெங்கேயோ விருந்துக்கெல்லாம் கூப்பிட்டாங்க, எதுக்குமே போகலை. எனக்கு வேலை இருக்குது, ஆஃபீஸ் போகணும் அப்படி இப்படின்ட்டு அந்த பிள்ளையை ரொம்ப நேரம் பொறுத்து பார்த்து இவன் எங்கேயும் கூப்பிட்டு போகிற மாதிரி இல்லையா? அதனால ஒரு நாள் நல்லா சத்தம் போட்டுட்டு பார்த்துக்க. இல்லை மைனியா, பிள்ளை மேலே தப்பு சொல்ல முடியாது. கல்யாணமான கையோட எங்கேயாவது போயிட்டு வந்தால் உண்டு, அதுக்கப்புறமா எங்கேயும் போக முடியாது. ஆமாம், அதுக்கு தான் பேசி எடுத்து அப்படியே உடனே டிக்கெட்டை போட வச்சு 2 பேரையும் அனுப்பிச்சி வச்சாச்சு. வெளிநாட்டுக்கு போயிருக்காவ. இன்னும் எப்படியும் 1 வாரம் ஆகும் வரதுக்கு. நாங்களும் வீட்டில் தனியாகவே இருந்தோமா, திருச்செந்தூர் போகலான்னு பிளான் பண்ணோம். அப்போ சின்னவன் தான் சொல்லுவான், ஏமா அந்த அத்தை நம்மளை ஊருக்கெல்லாம் கூப்பிட்டுச்சு இல்லையா, திருவிழா நடக்கு அப்படின்ட்டு. ஆனால் நம்ம அங்கேயே போவோமா அப்படின்னு கேட்டான். அவனும் இப்படி திருவிழா அப்படியெல்லாம் போகிற பையனே கிடையாது. என்னமோ இங்கே வரணும்னு ஆசைப்பட்டான். சரின்ட்டு உடனே எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. நல்லதா போச்சு. நீங்கள் கரெக்ட் டைம் தான் வந்திருக்கீங்க. இன்னைக்கு நைட்டு இங்கே சாமி ஊர்வலம் வரும். இன்னைக்குலேருந்து ஒரு 2-3 நாளைக்கு நல்ல மேலமாக இருக்கும். ஆமாம் செல்வி, நானும் ஒருக்க வந்திருக்கேன் பார்த்துக்க. முன்னாடி கல்யாணமான புதுசில் வந்திருக்கேன். அப்போ பார்த்தது, அதுக்கப்புறம் திருவிழா பார்க்கவே இல்லை. அதான் வந்துட்டீங்களா, இன்னும் ஒரு 2-3 நாள் நல்லா ஜாலியாக இருக்கும். மைனி, அண்ணனை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வரீங்களா? அங்கேயே தங்கிக்கிடலாம். செல்வி, நீயும் நம்ம வீட்டில் நிற்கலாம் தானே வந்த? ஆமாக்கா, நான் இங்கே நிற்கலாம் தான் வந்தேன். ஆனால் என்ன எல்லாரும் இங்கே நிற்கலாம். இல்லைக்கா, அண்ணனும் மைனியும் ஊர்லேருந்து வராங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன். என்ன செல்வி சொல்லுங்க? இங்கே எல்லாருக்கும் நிற்கிறதுக்கு இடம் இல்லைல்ல. உங்கள் மாமியார் நிற்காவ, பிள்ளைங்க 2 பேர், சுவாபி வேணா நான் விட்டுட்டு போகிறேன். அம்மா அக்கா எல்லாரும் அங்கே ஜனனி வீட்டில் நின்றுருவாவ. நந்தினி அங்கே நிற்கா. அங்கேயே லட்சுமி அக்கா, பூமாரி, ராமு எல்லாரும் அங்கே தான் நிற்காவ. ஆமாம், நீ சொல்லதும் கரெக்டு தான். அதனால நீங்கள் எங்கள் வீட்டுக்கே வந்துருங்க மைனி. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் ஹோட்டல்லே ரூம் எடுத்துக்கிட்டோம். என்ன மைனி நீங்கள் அங்கே இவ்வளோ பேர் இருக்கும்போது நீங்கள் ஹோட்டலில் போய் தங்கினா நல்லாவா இருக்கும்? உங்கள் வீட்டு விசேஷத்துக்கு வந்தப்போ நாங்கள் ஹோட்டலில் தங்குறோம்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்கிடுவீங்களா? அதான் மைனி, என் வீட்லேயும் உங்கள் எல்லாரும் தங்க வச்சுக்கணும்னு ஆசை தான். செல்வி கூப்பிடுவாங்கல்ல, இங்கேருந்து ஒரு 2-3 தெரு தள்ளி தான் இருக்குது. நடந்து வர தூரம் தான். ஆமாம், நீங்கள் வீட்டுக்கு வரதா இருந்தால் நான் நம்ம வீட்டிலே நிற்பேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இல்லைன்னா வீட்டில் தனியாக இருக்கணுமே. சரி, ராணியக்கா வீட்டில் நிற்கலான்னு தான் வந்தோம். ஆனால் நம்ம எல்லாருக்கும் நிற்கிறதுக்கு அங்கேயே இடம் பத்தாது. ஜனனி வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா அங்கேயே நிறைய பேர் நிற்காவ. ஆமாம், நீ சொல்லதும் கரெக்டாக தான் பற்றி செல்வி. சரி, அப்போ ஒன்று பண்ணுவோம். உங்கள் அண்ணன்கிட்ட கேளு, எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு நைட்டு சாமி வந்ததுக்கப்புறம் அங்கேயே போயிடலாம். சரி மைனியோ, நைட்டு சாப்பாடு எல்லாமே நம்ம வீட்டில் பண்ணுங்க. சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஆகி போனாலும் பிரச்சனை கிடையாது. ஏம்னா இங்கே பக்கத்தில் தானே இருக்கு. சரி ராணி. எங்க பாருங்களேன், நம்ம சுபினெல்லாம் சாமி தூக்கா. ஆமா, அவன் எல்லா வருஷமும் தூக்குமானே. ஜனனி, தட்டுல கற்பூரம் எடுத்து வச்சியா? ஆமாங்க, நான் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். சாமிக்கு அலங்காரம் இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, அழகா இருக்கு. ஜனனி, பூஜை தட்டை பூஜாரி கிட்ட கொடு. கொடுங்கம்மா, பூஜை பண்ணிடுவோம். இந்தாங்க. இந்தாம்மா, பூஜை தட்டை வாங்கிக்கோங்க. ஜனனி, ஐயருக்கு கொடுக்கறதுக்கு காணிக்கை எடுத்துட்டு வந்தியா? ஐயா இல்லைங்க, மறந்துட்டேன். சரி பரவாயில்ல, இது என் பாக்கெட்ல இருக்கான்னு பாக்கேன். ஐயரே இந்தாங்க. சாமி கிட்ட வச்சிரு தம்பி, நான் எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு தாம்பாளம் வச்சிருக்கேன், அதில் வச்சிரு. சரி. இந்தாம்மா, தட்டை வாங்கிக்க. அடுத்த வீட்டுக்கு போனா இங்க பூஜை முடிஞ்சு. டேய், மெதுவா தூக்கிட்டு வாங்கடா.
கரண்ட் கம்பியெல்லாம் ரொம்ப கீழே போயிருக்கு. சாமி இதுல இதான் கொளுத்திடாம. சரிங்க ஐயரே. சூடு தட்டு எல்லாருக்கிட்டையும் காணி ஜன்னி. சரி சரி, எல்லாரும் உள்ள வாங்க, இனிமே சாப்பிடுவோம். ஆஹா, சாமி அலங்காரம் எவ்வளவு நல்லா இருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க திருவிழாக்கு வந்திருக்கேன். அதுக்கப்புறமா இப்பதான் வரேன். ஆமா, எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் சாமி அலங்காரம் ரொம்ப அழகா இருக்கு. வருஷம் பூரா சாமியை பார்க்கறதுக்கு நம்ம கோயிலுக்கு போவோம். திருவிழா டைம்ல தான் சாமி நம்மளை பார்க்கறதுக்கு ஊருக்குள்ள வருது. எவ்வளவு வருஷமாச்சு. இனிமே வருஷம் திருவிழா பார்க்க வந்துருங்க. நாங்க இவ்வளவு பேர் இருக்கோம்ல. ஆமாட்ட, இனிமே எல்லா வருஷம் வந்துட வேண்டியதான். சத்யா, சொல்லுங்க. இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. தேங்க்யூ. சத்யா, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்டா எதுவும் தப்பா நினைக்க மாட்டியே? இல்ல, கேளுங்க. ஒருவேளை உங்க பாட்டி நீ இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா பெரியவங்க எடுத்த முடிவுன்னு நீ ஓகே பண்ணிடுவியோ? எதுக்கு அப்படி கேட்கீங்க? இல்ல, கோயம்புத்தூர் வந்தப்போ நீ தானே அப்படி சொன்ன, எங்க வீட்டுல இருக்கிறவங்க என்ன முடிவு எடுப்பாங்களோ நான் அதுக்கு சரின்னு சொல்லுவேன்னு. அதனால தான் கேட்டேன். எங்க அம்மா அப்பா என்ன முடிவு எடுக்காங்களோ அதுக்கு நான் சரின்னு தான் சொல்லுவேன். ஆனா இந்த கல்யாணத்துல எங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும் விருப்பம் இல்லை. எங்க ஆட்சி வற்புறுத்தினால தான் இன்னைக்கு இப்படி ஒரு விஷயமே நடந்துச்சு. அப்போ உனக்கு இந்த கல்யாணத்தை விருப்பம் இல்லை அப்படிதானே? சுத்தமா விருப்பம் இல்லை. இந்த கல்யாணம் இல்லை, யாரையும் கல்யாணம் பண்ணிக்க எனக்கு இப்போதைக்கு விருப்பம் இல்லை. எம்மா, நல்லதா போச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன நீங்க கேள்வி மேல கேள்வியை கேட்டுட்டே இருக்கீங்க? இல்ல, இன்னும் புதிய ஒரு விஷயம் தான் கேட்பேன். கேளுங்க. கல்யாணத்துல விருப்பம் இல்லை, யாரையாவது லவ் பண்றியோ? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் யாரையும் லவ்வும் பண்ணல, நான் யார்கிட்டயும் பேசவும் மாட்டேன். எனக்கு கல்யாணத்துல விருப்பமும் இல்லை. சரி, ஒருவேளை உங்க அம்மா அப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே பண்ணிட்டாங்கன்னா? நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருங்களா? இப்படி எல்லாம் கேட்கறது யார் காதுலயாவது விழுந்துச்சுன்னா? சரி, நான் கேட்டதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ண. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போதைக்கு எங்க வீட்ல எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. இன்னும் நான் ஒரு வருஷம் படிக்க வேண்டியது இருக்கு. படிச்சு முடிச்சு நான் வேலைக்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இப்போதைக்கு எனக்கு இந்த எந்த விஷயத்துலயுமே இன்ட்ரெஸ்டே கிடையாது. தயவு செஞ்சு இதை பத்தி என்கிட்ட இனிமே எதுவும் கேட்காதீங்க. சரி, இதை பத்தி நான் உங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டேன். ஏதோ தெரியாதவங்க கிட்ட பேசுற மாதிரியே இருக்காது. ஊர்ல வச்சு பேசும்போது நல்லா தானே பேசிட்டு இருந்தேன், அந்த மாதிரியே பேசலாம்ல. யோசிக்கிறேன். இந்த பூஜை தட்டை வாங்கிக்கோங்க. வாங்க வாங்க, அடுத்த வீட்டுக்கு போவோம். இந்தாங்க, எல்லாரும் ஆரத்தி எடுத்துக்கோங்க. வசந்தி, இந்த பையன் எங்க? சாமி தூக்க போறேன்னு சொல்லிட்டு தானே கோயிலுக்கிட்ட போனா. ஐயா, ஆமா, இந்த பையன் எங்க போனா? அதனால நானும் வாங்கிட்ட கேக்கேன். ஆமா, கோயிலுக்கு சாமி தூக்க போறேன்னு சொல்லிட்டு தானே போனா. அவனுக்கு ஒரு அம்படி பிள்ளைன்னு நிக்கி, இவன் மட்டும் எங்க போனான்னு தெரியலையே. டேய் சுடினே, என்னத்தே? ஏலி, என் வீட்டு எரும மாடி உங்க கூட சாமி தூக்க வரேன்னு சொல்லிட்டு தானே வந்தான். அவன் உங்க கூட இல்ல, எங்கெல்லாம் போனா அவன்? எத்தே, நாங்கெல்லாம் சாமி தூக்கிறதுக்கு அவனை கூப்பிட்டோம். அவன் கோயிலுக்கிட்ட கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கான். கிரிக்கெட் விளையாடுறதுனால வரலன்னு சொல்லிட்டான். எது, கிரிக்கெட் விளையாடிட்டு நிக்கானா? ஆமாட்டே, நாங்க எல்லாரும் கூப்பிட்டோம், அவன் தான் வரவே இல்லை. இன்னைக்கு இந்த பையன் வீட்டுக்கு வரட்டு, சாமி தூக்க போறேன்னு போயிட்டு அங்க கடந்து காலி பயல்களோட கிரிக்கெட்டா விளையாடிட்டு இருக்கான். இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டு, 2 காலையை உடைச்சு வீட்டுல போட்டாதான் திருந்துவான். இந்தாம்மா, வாங்கிக்கோ. வசந்தி, ஐயருக்கு காணிக்கை கொடு. அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. ஏன் வசந்தி இப்படி இருக்க? காணிக்கை கொடுக்கணும்ல. இன்னைக்குல இருந்து இந்த 3 நாளைக்கு அவருக்கு நல்ல கலெக்ஷன் இருக்கும். நம்ம ஒரு 10 ரூபா கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒன்றும் ஆயிடாது. சை பொம்பளை, ஏன் தான் இப்படி இருக்காளோ? நான் சாமி எடுங்கப்பா, அடுத்த தெருவுக்கு போலாம். ஏங்க, என்ன சின்ன பொண்ணு, ஏன் அதுல நின்னுட்ட? உள்ளவா, வேலையெல்லாம் முடிஞ்சிட்டோ? ஆமா, நான் இங்க மாடு மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க நல்லா உட்காந்து போன் நோண்டிட்டு இருக்கீங்களோ? என்ன சின்ன பொண்ணு, அப்படி என்ன வேலை பார்த்துட்டு வர? உங்க அம்மா எனக்கு என்ன நீ வேலை வாங்குறாங்கன்னு தெரியுமாங்க? மணி 11 மணி ஆச்சு. நான் இவ்வளவு நேரம் அடுப்படியில் நின்று வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன். பாத்திரம் மட்டும் தானத்தை கழுவணும், நாளைக்கு காலையில கழுவிக்கிட்டேன்னு சொன்னேன். அந்த கிளவி கேட்கவே இல்லை. சின்ன பொண்ணு, எதுக்கு சின்ன பொண்ணு எங்க அம்மா இப்படி எல்லாம் சொல்லுங்க? என்னானே காலு கையெல்லாம் வலிக்கும் தெரியுமாங்க? எல்லா வேலையும் என்னதான் பண்ண சொல்லிட்டு இருக்காவ. நானும் பாத்திரத்தை காலையில கழுவலான்னு தான் பார்த்தேன். கூடயே நின்னவங்க இவ்வளவு நேரம் அதுலயே நின்று நான் என்ன செய்யணும் பார்த்து என்ன என்னானு ஏசிட்டு இருக்காவன்னு தெரியுமா? இதுக்கா சின்ன பிள்ளை மாதிரி இப்படி அழுதுட்டு இருக்க? சின்ன பொண்ணு, எப்பந்தான் திருவிழா முடியுமோ, உங்க அம்மா எப்பந்தான் ஊருக்கு போவாங்களோன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இனிமே இந்த பக்கம் வந்துடாதீங்கன்னு சொல்லுங்க. ஏன் சின்ன பொண்ணு, எங்க அம்மா எல்லாம் நம்ம நல்லதுக்காண்டி தானே சொல்லுவாங்க. நம்ம வீடு நம்ம தானே சுத்தமா வச்சிருக்கணும், அதனால தானே அவங்க அப்படி சொல்லிட்டு இருக்காவ. ஏன் உங்க அம்மா வரதுக்கு முன்னாடி இந்த வீடு சுத்தமா தானே இருந்துச்சு? ஏதோ நான் சுத்தமா வச்சுக்காத மாதிரியும் உங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடு ரொம்ப சுத்தமா இருக்கிற மாதிரியும் பேசிட்டு இருக்கீங்க. நான் அப்படி சொல்லல சின்ன பொண்ணு. நீங்க ஒன்னும் சொல்லாதீங்க. உங்க அம்மா வரதுக்கு முன்னாடி இந்த வீடு கிளீனா தான் இருந்துச்சு. ஆமா, வாரத்துக்கு ஒருக்கா நான் தானே கிளீன் பண்ணுவேன், எனக்கு தெரியாதா? ஏங்க, உங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் நீங்களும் கொஞ்சம்
ஓவராக தான் போயிட்டு இருக்கீங்க. சரிம்மா தாயே, மன்னிச்சிரு. கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் நான் இவ்வளோ வேலை பண்ணதே கிடையாது. எங்கள் வீட்லேயே நான் இவ்வளோ வேலை பண்ணது கிடையாது. இங்கே வந்து மாடு மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கேன். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கூட எங்கள் அம்மா தான் சமையல் வேலையெல்லாம் பண்ணி எனக்கு சாப்பாடு தந்து விடுவாங்க. உங்கள் அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் போச்சு. அதையும் எங்க அம்மா எப்படியோ கண்டுபிடிச்சிட்டா, அப்படித்தானே? ஆமாம், அது எவன் போட்டு கொடுத்தான்னு தெரியல. எவ்வளோ அன்னைக்கு என் கையில் மாட்டுவா அப்போ இருக்கு. நான் உங்களை கல்யாணம் பண்ணதே எங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் உங்கள் வீடு இருக்குது அப்படின்றதுக்காக மட்டும்தான். எங்கள் அம்மா எனக்கு சமையல்லாம் பண்ணி சாப்பாடெல்லாம் தந்து விடுவாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் நீங்கள் லவ் பண்ணீங்கன்னு பின்னாடி சுற்றினது நான் சரின்னு சொன்னேன். அப்படி இல்லைன்னா ஏதாவது வெளியூரக்காரனுக்கோ வெளிநாட்டுக்காரனுக்கோ எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்கேயும் போய் நான் வேலை பண்ணி கஷ்டப்பட தானே செய்யணும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் உங்களுக்கு நான் சரின்னு சொன்னேன். சின்ன பொண்ணு, அப்ப என்ன பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணியோ? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் இதுதான் காரணம். சரியா போச்சு. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல இப்படி சொல்லி குண்டை தூக்கி போட்டுப்பானே. ஆனால் உங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் என்னை எல்லா வேலையும் வாங்கிட்டு இருக்கு. சரி கிடையாது மணி, நான் எங்கள் வீட்டுக்கே போயிடுவேன். உங்கள் அம்மிட்ட சொல்லுவீங்க. சரிம்மா தாயே, நிப்பாட்டி. இப்ப படுத்து உறங்குவோமா? நேரம் ஆயிட்டு. எனக்கு நாளைக்கு ஆஃபீஸுக்கு போகணும். மணி பாருங்க, 12:30 மணி ஆச்சு. இவ்வளோ நேரம் நான் வேலை பண்ணிட்டு இருக்கேன். இனி நாளைக்கு காலையில் பல்லக்கு வந்துடும். சாமி தூக்கிட்டு வரதுக்கு முன்னாடியே குளிச்சு ரெடியாகி நிற்கணும். நாளைக்கு நம்ம தெருவில் தான் வரும். காலையில் 5:30-6 மணிக்கு வந்துடும். உங்கள் அம்மையை பாருங்க, 4 மணிக்கே என்னை எழுப்பி விடுவாங்க. அவைகளுக்கு தூக்கம் கிடையாது. அதுக்குன்னு நான் நல்லா தூங்குவோம்ல, உண்மையும் தூங்க விட மாட்டாவே. பாருங்களேன், 3:30 மணிக்கே வேணாலும் எழுப்பி விட்டாலும் எழுப்பி விட்டுரும். சரி சின்ன பொண்ணு, எங்க அம்மா நாளைக்கு எழுப்பி விட்டா நான் சொல்லிங்க. போதுமா? படுத்து உறங்கு. நீங்கள் உறங்குங்க. நான் எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. அப்படியா? சரி, பேசிட்டு வா, நான் படுக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இவர்கிட்ட நான் இப்படி பேசுகிறேனே, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இவங்ககிட்ட எல்லாம் இப்படி தான் பேசணும். ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. அதான் சரி ஒரு வீடியோ இன்றைக்கி போட்டு விட்ருமேன்னு காலையில் கிடைச்ச டைமில் எடிட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து போஸ்ட் போட்டிருந்தேன். நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்க. எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் மேலே அக்கறை வச்சு எல்லாரும் உடம்ப பார்த்துக்கோங்க, பாப்பாவை பார்த்துக்கோங்க அப்படின்னு எல்லாம் சொன்னீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். எல்லா கமெண்ட்டையும் நான் படித்தேன். ஆனால் எதுக்குமே எனக்கு ரிப்ளை பண்ண முடியல. யாரும் கோச்சிக்கிடாதீங்க, கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியல அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக நான் ஒழுங்காகவே வீடியோ போடலை. எனக்கு 7 மாதம் முடிச்சு 8வது மாதத்துலேருந்தே உடம்பு ரொம்ப முடியாமல் இருந்துச்சு. இந்த வாய்ஸ் ஓவர் எல்லாம் கொடுக்கறதுக்கு எனக்கு முடியவே இல்லை. கரெக்டாக 9வது மாதம் எனக்கு வந்து வளகாப்பு வச்சுருந்தாவ. எல்லாருக்கும் 7வது மாதம் வைப்பாங்க. நம்ம இதில் 7வது மாதமும் வைப்பாங்க. சில பேர் 9வது மாதமும் வைப்பாங்க. எனக்கு 9வது மாதம் தான் வளகாப்பு வச்சிருந்து. ஃபோட்டோஸ் எதுவுமே ஷேர் பண்ண முடியல. முடிஞ்சால் இந்த வீடியோ கூட நான் வந்து எல்லா ஃபோட்டோஸையும் நான் வந்து உங்களுக்கு காட்டுவேன். கரெக்டாக வளகாப்பு முடிச்சு ஒரு 2வது வாரத்திலே எனக்கு வந்து சர்ஜரி பண்ணணும் அப்படின்ட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. நார்மல் டெலிவரியாக இருந்திருந்தா கூட ஒரு 2 வாரத்தில் நான் கொஞ்சம் ரெக்கவராக இருந்திருப்பேன். சர்ஜரி அப்படின்றதுனால எனக்கு இப்போவுமே கொஞ்சம் முடியாமல் தான் இருக்குது. ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் நைட்டு தூக்கமே இல்லை. அதனால் காலையில் நல்லா தூங்கிடுவேன். இப்போ தான் பாப்பா வந்து நைட்டும் கொஞ்சம் தூங்குறதுக்கு ஆரம்பிச்சிருக்கா. நானும் நைட்டு கொஞ்சம் தூங்குறதுனால காலையில் எனக்கு வீடியோ எடிட் பண்ணதுக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிது. அப்புறமா போஸ்ட் டெலிவரி ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிகிட்டு இருக்கேன். காலையிலேயும் ஈவினிங்கும் ஒருத்தங்க வருவாங்க. அதுவே எனக்கு டைம் கரெக்டாக இருக்கும். காலையில் ஒரு 2 ஹவர்ஸ், ஈவினிங் ஒரு 2 ஹவர்ஸ் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. நடுவில் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறது, என்னோட இதை பார்த்துக்கிறது அப்படி டைம் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ தான் ஒரு 2-3 நாளாக கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். அதனால உங்களுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிடலாமே அப்படின்ட்டு தான் எடிட் பண்ணேன். வீடியோ கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு கிடைக்கிற டைமில் நான் எடிட் பண்ணி போட்டிருக்கேன். நான் வீடியோ போடாமே இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். எங்கள் அம்மா எனக்கு பெர்மிஷன் கொடுக்கவே இல்லை. ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் உங்களுக்காண்டி தான் நான் வந்து ரிஸ்க் எடுத்து வீடியோ எடிட் பண்ணி போட்டிருக்கேன். முன்ன பின்ன இருந்தாலும் மன்னிச்சுக்கிடுங்க. இதுக்கு மேலே ரெகுலராக வரலைனாலும் தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் ஒரு 3 வீடியோ வச்சு போட ட்ரை பண்ணுவேன். அப்புறம் வாய்ஸ் ஓவர் சவுண்டுமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா பாப்பா தூங்குற டைமில் தான் நான் வீடியோ எடிட் பண்ணுவேன். அதனால் கொஞ்சம் மெதுவாக பேசிகிட்டு இருப்பேன். அதனால் வாய்ஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணி என்னோட ஹெல்த் பற்றி விசாரித்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நானும் பாப்பாவும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். எங்களுக்காக ப்ரே பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.